அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நீத்தார் பெருமை. குறள் எண் 26. செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். மற்றவர்களால் எளிதில் செய்ய முடியாத செயல்களை செய்பவர்கள் பெரியவர்கள், அப்படி செய்ய முடியாதவர்கள் சிறியவர்கள். Those who does the acts which are quite difficult for others to do are great. Those who can't do that are small people. புளிப்பா, பிறர் செய்ய கடினமானதை செய்வோர் பெரியவர்கள், செய்யாதோ சிறியவர்கள். பிறர் செய்ய கடினமானதை செய்வோர் பெரியவர்கள், செய்யாதோர் சிறியவர்கள். இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் கூறியுள்ள உரை: துறவு கொள்வதனாலேயே ஒருவர் பெரியார் ஆகார். செயற்கரிய நற்செயல்கள் செய்தவரே பெரியார் எனப்படுவார். அந்த அரிய செயல்களை ஆற்ற முடியாதார் துறந்தார் ஆயினும் பெரியார் ஆகார் என்று கவிப்பேரரசு அவர்கள் கூறுகிறார்கள். துறந்தவர்கள் என்றால் ஆசையை துறந்தவர்கள், அதேபோல் துறவு மேற்கொண்டவர்கள், சந்நியாசம் மேற்கொண்டவர்கள். இப்படி ஒருவர் துறவி நிலையில் வாழ்வதனாலேயே, ஒரு மதத்தை பின்பற்றி தான் மதத்தில் பெரியவர் என்று சொல்வதனாலேயே அவர் பெரியவர் ஆக மாட்டார். மற்றவர்களால் எளிதில் செய்ய முடியாத செயல்களை செய்யும் பெரியவர்களே, செய்யும் மனிதர்களே அவர்கள் துறவிகளாக இல்லாத போதும் பெரியவர்கள் ஆவார் என்பதுதான் இந்த குறள் சொல்லக்கூடிய பொருளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மனிதன் என்றால் அவன் பிறந்ததிலிருந்து சுவாசிக்கிறான், உண்கிறான், உறங்குகிறான், சுற்றுப்புற சுகாதாரத்தை கவனித்துக் கொள்கிறான், தன் சுகாதாரத்தை மேம்படுத்திக் கொள்கிறான், குடும்பத்தை பார்க்கிறான், திருமணம் செய்து கொள்கிறான், பிள்ளை பெற்றுக் கொள்கிறான், பிள்ளையை படிக்க வைக்கிறான், பிள்ளைக்கு திருமணம் செய்கிறான், பேரன் பேத்தி எடுக்கிறான், செத்து போகிறான். இதுதான் ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயற்கரிய செயல்களா? நீங்க யோசிச்சு பார்க்கணும், நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது இயல்பாக நடக்கக்கூடிய, மனிதனுக்கு நடக்கக்கூடிய செயல்கள். இதில் பெரியது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றுமில்லை. ஈவன் தான தர்மம் கொடுத்தாலுமே கூட அதுவும் ஒரு மனிதத்தின் அடிப்படையில் வரக்கூடியதுதான். பிறருக்கு உதவி செய்வதும் மனிதத்தின் அடிப்படையில் வரக்கூடியதுதான். கருணை கொள்வதும் மனிதத்தின் அடிப்படையில் வரக்கூடியதுதான். பொருளீட்டுவதும், சேர்த்த பொருளை சிக்கனமாக செலவு செய்வதும், சேர்த்து வைப்பதும், பிறருக்கு கொடுப்பதும் அனைத்தும் மனிதனுக்கான கடமைகள். இதுல என்னங்க பெரிய செயல்கள் ஒருத்தர் செஞ்சிட போறாங்க? நிச்சயமாக கிடையாது. அப்பொழுது எளிதாக மற்ற மனிதர்களால் செய்ய முடியாத செயலை எந்த ஒரு மனிதன் செய்கிறானோ அந்த மனிதன் மட்டுமே பெரியவன். அப்படிப்பட்ட செயலை செய்ய முடியாத அனைத்து மனிதர்களுமே சின்ன பசங்க என்று வள்ளுவர் இங்க சொல்றார். அப்ப செயற்கரிய செயல் என்றால் என்னவென்று நாம் பிரித்து பார்த்தோம் என்றால், ஒன்று தன் தொழிலில் செயற்கரிய செயல். ஒருவர் ஒரு மருத்துவராக இருக்கிறார் என்றால் அவர் நோயாளிக்கு சிகிச்சை செய்வதும் அந்த சிகிச்சை வெற்றிகரமாக நடப்பதும் என்பது அவருடைய தொழிலினுடைய அடிப்படை. அது ஒன்றும் பெரிய செயல்கள் இல்லை. அவர் 100 நோயாளிகளை பார்க்கிறார், 1000 மருத்துவ சிகிச்சைகளை செய்கிறார், 10 கிளைகளை வைத்திருக்கிறார் என்பது பெரிய விஷயம் இல்லை. அது அவருடைய தொழில். ஆனால் அந்த செயலில் ஈடுபடும் அவர் ஒரு மிகப்பெரிய தர்ம மருத்துவமனை, இலவச மருத்துவமனை கட்டுகிறார். வருவோர்கள் அனைவருக்கும் இலவசமாக சிகிச்சை செய்யப்படுகிறது. அல்லது ஒரு பெரிய கல்விக்கூடத்தை, மருத்துவ கல்விக்கூடத்தை தொடங்கி பல்வேறு இளம் மருத்துவர்களுக்கு அதன் மூலமாக தொழிலை கற்றுக் கொடுத்து இந்த சமுதாயம் மேம்பட செய்கிறார். அல்லது தன் மருத்துவத்தில் புதிதாக ஏதாவது கண்டுபிடித்து அது அந்த மருத்துவத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்த உதவியாக இருக்கிறார் என்றால் அதெல்லாம் செயற்கரிய செயல். அப்படி செயற்கரிய செயல் செய்த மற்ற சிலரை பற்றி, மிகச் சாமானியமானவர்களை பற்றி நான் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை இன்று சொல்கிறேன். முதல்ல விசுவின் அரட்டை அரங்கம் என்று சன் டிவியில் வரும். அதுல விசு மற்றவர்களை பேச வைப்பது மட்டுமல்லாமல் சிலருக்கு உதவியும் செய்வார். அந்த ஒவ்வொரு அரட்டை அரங்கத்திலும் ஒரு அரட்டை அரங்கத்தில் ஒரு பெண் தன்னுடைய கைகள் இரண்டும் செயலிழந்து போனதன் காரணமாக காலை கொண்டு ஓவியம் வரைகிறது. அதற்கு ஓவியம் வரைய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கிறது. அதன் மூலமாக ஓவியம் வருகிறது. அதை பார்த்து பலரும் தனக்கு உதவி செய்தால் தான் அந்த துறையில் விற்பனராக வர முடியும் என்று ஒரு வேண்டுகோளும் வைக்கிறது. அதற்கு அடுத்த வாரம் ஒருவர் வருகிறார். அவர் பின்னங்கழுத்திலே கீழே விழுந்து அடிபட்டு 2 கைகளும் 2 கால்களும் செயலிழந்து போகின்றன.
படுத்த படுக்கையாக வருகிறார். வந்தவரிடம் வாயில் ஒரு பிரஷ் கொடுக்கப்பட்டு அதை வைத்துக் கொண்டு அவர் அந்த தாளை இப்படி பிடித்துக் கொண்டு ஓவியம் வருகிறார். அவ்வளவு அற்புதமான ஓவியம் வருகிறார். அப்பொழுது அவர் வேண்டுகோள் விடுக்கிறார், எனக்கும் இதை உதவி செய்யுங்கள், நான் உயிர் வாழ்வேன், இந்த தொழிலை மேம்படுத்துவேன் என்று. சென்ற வாரம் பேசியதல்லவா ஒரு பெண், அந்த பெண்ணிற்கு பலரும் இந்த வாரம் உதவி செய்கிறார்கள். அதில் குறிப்பாக அமெரிக்காவில் இருந்து ஒரு ரோட்டரியன் அவர் $50,000 அனுப்பியிருக்கிறார். இந்த வாரம் இவர் உதவி கேட்கிறார். கைகள் கால்கள் அனைத்தும் இழந்தவர் உதவி கேட்கிறார். அப்பொழுது அந்த சபையில் இருந்த பலரும் உதவி செய்ய முன் வந்தார்கள். ஒருவர் $25,000 எடுத்து உடனடியாக கொடுத்தார். அவர் யார் என்றால் அந்த முதல் வாரம் பேசிய அந்த பெண்மணி தனக்கு கிடைத்ததில் ஒரு பகுதியை எடுத்து தானமாக இவருக்கு கொடுத்தது. தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம், தனக்கே இது பத்தாது, தனக்கே என்ன தேவைப்படும் என்று அந்த எண்ணம் அந்த பெண்ணுக்கு இல்லை. அந்த பெண்ணினுடைய பெயர் மறந்து விட்டது, ஆனால் அதனுடைய உருவம் என் மனதில் இருக்கிறது. இன்றும் அதை பற்றி நான் பேசுகிறேன் என்றால் அதற்கு ஒரு செயற்கரிய செயலை செய்திருக்கிறது அந்த பெண். இன்னும் இருவர் 2 வெவ்வேறு பாதைகளை தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் இருவரும் செய்தது மனிதநேயம், மனிதர்களுக்கு செய்த மிகப்பெரிய அற்புதமான தொண்டு. ஒருவர் கடவுள் பற்றாளர், உருகி உருகி மனம் உருகி முருகனை பாடியவர் வள்ளலார் ராமலிங்க அடிகளார். அவர் ஆன்மீகத்தின் மூலமாக அனைவரும் சமம் என்றும், சாதி சமயம் ஒழிய வேண்டும் என்றும், மனிதநேயம் மலர வேண்டும் என்றும் பாடுபட்டார். இன்னொருவர் பெரியார். அவர் ஆன்மீகத்தை பின்பற்றாமல் நாத்திகத்தை பின்பற்றி இதே கருத்துக்களை முன்வைத்தார். அவர்கள் தேர்ந்தெடுத்த பாதை வேறு, ஆனால் அவர்கள் இருவரும் செய்த செயல்கள் செயற்கரிய செயல்கள். இப்படித்தான் முதலில் எவரெஸ்ட் ஏறியவரும் முதலில் ஆழ்கடலுக்குள் நீச்சல் அடிக்க சென்றவரும் அனைவருமே செயற்கரிய செயலை செய்தவர்கள். அதனால்தான் அவர்கள் எல்லாம் பெரியவர்கள். அப்படிப்பட்ட செயலை செய்ய முடியாத மற்ற அனைவருமே சின்னவர்கள். குறைந்தபட்சம் அவர்கள் செய்த செயலை பின்பற்றியாது நடப்போம், அப்பொழுதுதான் பெரியவர்களாக நாமளும் முயற்சி செய்ய முடியும் என்று வள்ளுவர் இதில் சொல்கிறார். இதற்கு ஒரு பாடல். பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகரில்லையா, பிறர் தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்று வேட்டைக்காரன் படத்தில் கண்ணதாசன் எழுதிய அற்புதமான பாடல். TMS குரலில் KV மகாதேவன் இசையில். இதைத்தான் இந்த குரலும் சொல்லுகிறது, இந்த பாடலும் சொல்லுகிறது. மீண்டும் குரல். செயற்கரிய செய்வார் பெரிய சிறிய செயற்கரிய செய்கலாதார். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம் ரிஷினை தலைவலிகம் சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு குழந்தைபாளையம் நல்லூர். நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.